உபாகமம் டியூட்ரானமி என்பது பழைய ஏற்பாட்டின் இதயம் என்று அழைக்கப்படுகிறது. இது வெறும் சட்டங்களின் தொகுப்பு அல்ல, மாறாக வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நுழையவிருக்கும் புதிய தலைமுறைக்கு மோசே வழங்கிய படைவீரர்களுக்கான எழுச்சி உரை. இந்த புத்தகத்தை ஆழமாக தியானிக்க 50 மறைபொருள் குறிப்புகளை காண்போம். உபாகமம், உடன்படிக்கையின் புதுப்பித்தல். அடிப்படை மற்றும் இலக்கிய கட்டமைப்பு. பெயர் காரணம். கிரேக்க மொழியில் டியூட்ரானமியான் என்றால் 2ஆம் சட்டம் என்று பொருள். ஆனால் எபிரேய மொழியில் டெவாரிம், அதாவது வார்த்தைகள் என்று அழைக்கப்படுகிறது. உடன்படிக்கை வடிவம். இப்புத்தகம் அக்காலத்து ஹித்தைட் மன்னர்கள் தங்கள் குடிமக்களோடு செய்து கொள்ளும் சூசரைன் வாசல் ட்ரீட்டி என்ற மேலதிகார உடன்படிக்கை அமைப்பில் எழுதப்பட்டுள்ளது. மோசேயின் பிரசங்கங்கள். இப்புத்தகம் 3 நீண்ட பிரசங்கங்களின் தொகுப்பு. அதிகாரம் 1 முதல் 4 மற்றும் 5 முதல் 26 மற்றும் 27 முதல் 30. புதிய தலைமுறை. எகிப்திலிருந்து வந்தவர்கள் வனாந்தரத்தில் மடிந்து போக கானானுக்குள் நுழையவிருக்கும் 20 வயதிற்கு உட்பட்ட புதிய தலைமுறைக்காக இது எழுதப்பட்டது. மறுமுறை கூறுதல். 10 கட்டளைகள் யாத்திராகமம் 20 கொடுக்கப்பட்டாலும் உபாகமம் 5 அவை புதிய சூழலுக்கேற்ப மீண்டும் வலியுறுத்தப்படுகின்றன. இறைத்தியல் மைய கருத்துக்கள். ஷெமா, இஸ்ரவேலே கேள் 6.4. இது யூதர்களின் மிக முக்கியமான விசுவாச பிரமாணம். இது தேவனுடைய ஏகத்துவத்தை பறைசாற்றுகிறது. இதயத்தின் விருத்த சேதனம். வெறும் சரீர அடையாளத்தை விட இருதயத்தின் மாற்றத்தையே தேவன் எதிர்பார்க்கிறார் என்ற கருத்து இங்குதான் முதலில் அறிமுகமாகிறது. தேர்வு. இஸ்ரவேலர் பெரிய ஜனம் என்பதால் அல்ல, தேவன் அவர்களை நேசித்ததினால் மட்டுமே தெரிந்து கொண்டார். இது கிருபையின் ஆரம்பம். ஒரே ஆராதனை தளம். ஆங்காங்கே பலிபீடம் கட்டாமல் தேவன் தெரிந்து கொள்ளும் ஒரே இடத்தில் மட்டுமே ஆராதிக்க வேண்டும் என்ற மையப்படுத்தப்பட்ட ஆராதனை இங்கு வலியுறுத்தப்படுகிறது. ஆசீர்வாதமும் சாபமும். 28ஆம் அதிகாரம் கீழ்ப்படிதலின் பலனையும் மீறுதலின் விளைவையும் மிக விரிவாக பட்டியலிடுகிறது. தீர்க்க தரிசனமும் கிறிஸ்துவின் நிழலாட்டமும். மோசேயைப் போன்ற தீர்க்கதரிசி. உன்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவேன். இது மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் மிக நேரடியான தீர்க்க தரிசனம். மரத்திலே தூக்கப்பட்டவன். மரத்திலே தூக்கப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். 21.23. இது கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சாபமானதை முன்னறிவிக்கிறது. இயேசுவின் சோதனை. வனாந்தரத்தில் சாத்தான் இயேசுவை சோதித்தபோது அவர் பதிலடி கொடுத்த 3 வசனங்களுமே உபாகமத்திலிருந்து எடுக்கப்பட்டவை. நியாயப்பிரமாணத்தின் முடிவு. நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை நீதியாக்க முடியாது. அது கிறிஸ்துவிடம் வழிநடத்தும் உபாத்தி என்பதை உபாகமம் அடிக்கோடிடுகிறது. சமூக நீதி மற்றும் மனிதேய சட்டங்கள். மனிதாபிமான போர் விதிகள். பழ மரங்களை வெட்டக்கூடாது, புதிதாக திருமணமானவனை போருக்கு அனுப்பக்கூடாது போன்ற தனித்துவமான போர் விதிகள். அதிகாரம் 20. பெண்களுக்கான பாதுகாப்பு. போரில் சிறைபிடிக்கப்பட்ட பெண்ணை மனைவியாக கொண்டால் அவளை சிறுமைப்படுத்தக்கூடாது. 21.10 மற்றும் 14. விலங்குகளுக்கான பாதுகாப்பு. போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக. 25.4. இது பிற்காலத்தில் ஊழியர்களின் பராமரிப்புக்கு உதாரணமாக கையாளப்பட்டது. கடன் மன்னிப்பு. 7 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கடன்கள் ரத்து செய்யப்பட வேண்டும். 15.1. ஏழைகளின் உரிமை. கூலி வேலை செய்பவனுக்கு அன்றைய தினமே கூலியை கொடுக்க வேண்டும். நிர்வாகம் மற்றும் தலைமைத்துவம். நீதிமன்ற அமைப்பு. உள்ளூர் நீதிமன்றங்கள் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றங்களுக்கான கட்டமைப்பு. சாட்சிகள். ஒருவன் மீது குற்றம் சுமத்த குறைந்தது 2 அல்லது 3 சாட்சிகள் அவசியம். ராஜாக்களுக்கான விதிமுறை. இஸ்ரவேல் ராஜாக்கள் தங்களுக்கென பல குதிரைகளையும் மனைவிகளையும் பொன்னையும் சேர்க்கக்கூடாது. அவர்கள் நியாயப்பிரமாண புத்தகத்தை தங்களுக்கென ஒரு பிரதி எழுதி வைத்திருக்க வேண்டும். லேவியர்களின் பங்கு. அவர்களுக்கு நிலம் சுதந்திரமில்லை, கர்த்தரே அவர்களுக்கு சுதந்திரம். ஆச்சரியமான மற்றும் அரிதான விபரங்கள். மோசேயின் மரணம். இப்புத்தகத்தின் கடைசி அதிகாரம் 34 மோசேயின் மரணத்தை விவரிக்கிறது.
இது யோசுவா அல்லது பிற்கால தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டிருக்கலாம். அறியப்படாத கல்லறை. மோசேயின் கல்லறை எங்கே என்று இன்று வரை எவருக்கும் தெரியாது. விக்கிரகாராதனையை தவிர்க்க தேவன் இதை மறைத்தார். 120 வயது. மோசே மரிக்கும்போது அவர் கண்கள் இருளடையவில்லை, அவர் பலம் குறையவில்லை. மோசேயின் பாடல். 32ஆம் அதிகாரம் மோசேயின் தீர்க்கதரிசன பாடலாகும். இது இஸ்ரவேலின் எதிர்கால வீழ்ச்சியையும் மீட்டெடுப்பையும் கூறுகிறது. பூர்வீக எல்லைகள். தேசங்களின் எல்லைகளை தேவன் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு ஏற்ப பிரித்தார். 32.8. மன்னா நின்ற சூழல். வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் வஸ்திரம் பழையதாகவில்லை, கால் வீங்கவில்லை. இரும்பு படுக்கை. பாசான் ராஜனாகிய ஓக்கின் ராட்சத அளவு இரும்பு படுக்கையின் பற்றிய குறிப்பு. இறைத்தியல் மாணவர்களுக்கான ஆழமான ஆய்வுகள். டி சோர்ஸ் தியரி. நவீன விபிலிய விமர்சகர்கள் இப்புத்தகத்தை டி மூலம் என்று அழைக்கிறார்கள். இது யோசியா ராஜாவின் காலத்தில் கண்டெடுக்கப்பட்டதாக கருதுகிறார்கள். சுயாதீன தேர்வு. ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன், நீ ஜீவனை தெரிந்துகொள். தேவனுடைய தந்தை அன்பு. தேவன் ஒரு தகப்பனைப் போல தன் பிள்ளையை சுமந்து சென்றார் என்ற உருவகம். பரிசுத்த யுத்தம். ஹெரம். கானானியரை அழிக்கச் சொன்ன கட்டளை. அது இன அழிவு அல்ல, மாறாக பாவத்தின் மீதான தெய்வீக தீர்ப்பு. கள்ள தீர்க்கதரிசிகள். ஒரு அடையாளம் நடந்தாலும் அது அந்நிய தேவர்களிடம் வழிநடத்தினால் அந்த தீர்க்கதரிசி பொய்யன். 2ஆம் வாய்ப்பு. தவறு செய்த தலைமுறைக்கு அல்ல, அவர்களின் பிள்ளைகளுக்கு தேவன் தரும் 2ஆம் வாய்ப்பே உபாகமம். ஞாபகப்படுத்துதல். மறந்துவிடாதே, forget not, மற்றும் நினைவுகூர், remember என்ற சொற்கள் இப்புத்தகத்தில் அடிக்கடி வருகின்றன. கல்லால் எரியும் சட்டம். விக்கிரகாராதனை செய்பவர்களை கல்லால் எரியும் சட்டம் தேசத்தின் தூய்மையை பாதுகாக்க கொடுக்கப்பட்டது. மூத்த மகன் உரிமை. 2 மனைவிகள் இருந்தால் மூத்த மகனுக்கு 2 பங்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். 21.15 மற்றும் 17. பிள்ளைகளுக்கு கற்பித்தல். விசுவாசத்தை அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்த வேண்டும் என்பதற்கான கல்வி முறை. அதிக மேற்கோள்கள். சங்கீதம் மற்றும் ஏசாயாவுக்கு அடுத்தபடியாக அதிக முறை மேற்கோள் காட்டப்பட்ட புத்தகம் இதுவே. ஸ்தேவன் பிரசங்கம். அப்போஸ்தலர் 7 ஸ்தேவன் உபாகமத்தின் வரலாற்றையே தன் தற்காப்பு உரையாக பயன்படுத்துகிறார். பவுலும் உபாகமமும். ரோமர் 10 வார்த்தை உனக்கு மிக அருகில் இருக்கிறது என்ற வசனம் உபாகமம் 30.14 எடுக்கப்பட்டது. சபை கட்டுப்பாடு. அந்த பொல்லாப்பை உங்கள் நடுவிலிருந்து நீக்கி போடுங்கள் என்ற பவுலின் கட்டளை உபாகமத்தின் தொடர் வாசகம். இறுதி உண்மைகள். எஸ்போன் மற்றும் பாசான். யோர்தானுக்கு கிழக்கு பெற்ற வெற்றிகள் கானான் வெற்றிக்கான முன்பணம் போல அமைந்தன. நேபோ மலை. மோசே கானானை பார்த்த இடம், ஆனால் நுழையவில்லை. இது நியாயப்பிரமாணம் நம்மை மோட்சத்திற்கு அழைத்துச் செல்ல முடியாது என்பதை காட்டுகிறது. யோசுவாவின் நியமனம். அதிகார மாற்றம் எப்படி அமைதியாக நடக்க வேண்டும் என்பதற்கு மோசேயும் யோசுவாவும் முன்மாதிரி. உபாகமம் 33. யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தது போல மோசே 12 கோத்திரங்களையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய இறையாண்மை. அவரே கொல்கிறார், அவரே உயிர்ப்பிப்பார், அவர் கையிலிருந்து தப்புவிப்பாரில்லை. முடிவுரை. உபாகமம் என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்திற்கான ஆயத்தம். கானான் பிரவேசம். இந்த 50 குறிப்புகள் உபாகமத்தை பற்றிய உங்கள் பார்வையை விரிவுபடுத்தும் என நம்புகிறேன். அடுத்ததாக யோசுவா புத்தகம் பற்றிய மறைபொருள் குறிப்புகளுடன் சந்திப்போம். ஆமேன்.